ஆடி ஃபஸ்ட்டு வாரம் வெள்ளிக்கிழமை என்னென்னலாம் பண்ணேன்னு பார்க்கலாமா? மதியானம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். சாமி ஃபோட்டோ எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சில் வந்து நாங்கள் வாங்கினோம். முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம், அப்போ வாங்கினோம். எங்கள் பெரியம்மா வீட்லேயே வந்து வச்சுட்டு வந்துட்டோம் சென்னையிலேயே. ஸோ இந்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த சின்ன ஃபோட்டோ வந்து எங்கள் பெரியம்மா வந்து திருச்செந்தூர் போயிருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோவுமே பொட்டெல்லாம் வச்சுட்டு பூஜை சாமானத்துக்கு எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கா விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமி எல்லாமே ரெடி பண்ணிடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். கோலம்லாம் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் குட்டி குட்டி கோலம்லாம் பார்த்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு கரெக்டாக விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, நான் வந்து திருவிழாவில் வந்து இந்த அச்சு கோலம் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து விநாயகர் வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து முருகர்து வாங்கியிருந்தேன். விநாயகர்து வந்து இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு போட்டு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட கோயிலுக்கு போயிருந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் சுற்றி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து அகல் விளக்கெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கேயுமே சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். தீக்ஷி வந்தோடனே பார்த்திங்கன்னா மேகி கேட்டிருந்தா, அதனால் வந்து அவளுக்கு மேகி செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் என் கூடயே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நின்றுட்டு இருந்தா. என்ன வீடியோ எடு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா என் கூட. அப்புறம் அவளுக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டு சீரியல் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.